தஞ்சை ராமதாஸ், சமூக ஆர்வலர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் இதயமாக விளங்குகின்ற விவசாயியை பற்றி ஒரு சில வரிகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நாட்டின் இதயமாய் விளங்குகிற விவசாயி விளை நிலத்திலே தன் வாழ்நாளை ஒப்படைக்கின்றார். சேற்றில் இறங்கி மற்றவர்களுக்கு சோறு போடுகிற மிக உன்னதமான தொழிலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விவசாயியை நாம் காப்பாற்ற வேண்டியது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கும். விவசாயம் ஒரு காலத்தில் ஒரு 25 ஒரு 40 விழுக்காடு செய்த விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு விவசாய தொழிலை விட்டுவிட்டு பல்வேறு தொழில் சென்று விட்டதால் மிக குறைந்த அளவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு அளவிலே தான் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 விழுக்காடு செய்கிற விவசாயிகளுடைய உற்பத்தி செய்கிற அந்த உணவுப் பொருளானது 100 விழுக்காடு மக்கள் சாப்பிடுகின்ற ஒரு சூழல் இன்றைய துணை இருந்து கொண்டிருக்கிறது. 1980ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய வேளாண் விஞ்ஞானி கண்டுபிடிப்பின் காரணமாக, நவீன விவசாயம் செய்ததன் காரணமாக நாட்டில் பசுமை புரட்சி ஏற்பட்டு உணவு புரட்சி தானியங்கள் விளைந்து ஒரு நிறைவான ஒரு இடத்தை நாம் அடைந்தோம். அப்பேற்பட்ட விவசாயிகள் இன்றைய தினம் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகிறார்கள். உதாரணமாக, தண்ணீர் வராத காலத்திலே நீர் பற்றாக்குறை காரணமாக நிலம் வறண்டு போய் அந்த பயிர் விளைஞ்ச கருகி போய்விடுகிறது. மழை வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது அது நீரிலே மூழ்கி அவைகளெல்லாம் வீணாய் போய்விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து அந்த விவசாயி மற்றவர்களுக்கு உணவு வழங்குகிற ஒரு உன்னதமான தொழிலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால், அந்த வாழ்வு வளம் பெற்றால் தான் இந்த நாடு வலிமையான நாடாகவும் வல்லரசாகவும் உருவாகும் என்பது என்னுடைய திண்மையான கருத்தாகும். அதற்கு ஒரே வழி உரம், விதைகள், பூச்சி மருந்து போன்றவைகளை, டீசல், குறிப்பாக டீசலை மானிய விலையிலே அவர்களுக்கு வழங்க வேண்டும். வேளாண் கருவிகளான அதாவது களை எடுக்கும் இயந்திரம், நடவு நடுகிற இயந்திரம், அறுவடை இயந்திரம், டிராக்டர் போன்ற கருவிகளை நீண்ட கால கடனில் வட்டி இல்லாமல் வழங்க வேண்டும். அந்த தவணையை கட்ட தவறிவிட்டால் அவருடைய அசைகின்ற சத்துக்களையோ அல்லது கால்நடைகளையோ கையகப்படுத்துகிற, அதாவது ஜப்தி பண்ணுகிற நடவடிக்கையை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இயற்கை சீற்றத்தால் அந்த விளைபொருட்கள் அழிந்து போனால் அவர்களுக்கு உடனடியாக பயிர் காப்பீட்டு முறையிலே அவர்களுக்கு நஷ்டஈடை வழங்க வேண்டும். இப்படியெல்லாம் வழங்கினால்தான் அவர் ஊருக்கு சோறு போடுகிற அந்த விவசாயியை வாழ்வு வளம் பெறும். அவருடைய வாழ்வு வளம் பெற்றால்தான் இந்த நாடு வல்லரசாக உயரும் என்ற கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தஞ்சை ராமதாஸ், எழுத்தாளர், சமூக ஆர்வலர், தஞ்சை.